நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். இயர்போன், ஹெட்போன்களை அதிகமாக பயன்படுத்துபவர்களுக்கு இந்த சாதனத்தால் காது கேளாமை ஏற்படும். இதை சரி செய்வது கடினம் என மத்திய சுகாதாரத்துறை எச்சரித்துள்ளது. தேவைப்பட்டால் 50 டெசிபலுக்கு குறைவாக ஒலி அளவில் இயர்போன்களை பயன்படுத்தவும். ஒரு நேரத்தில் 2 மணி நேரத்திற்கு மேல் இவற்றை பயன்படுத்துவதை தவிர்க்கவும். இது பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்த மாநிலங்கள் மற்றும் மருத்துவக் கல்லூரிகளுக்கு வலியுறுத்தப்பட்டுள்ளது. தேசிய உணவு பாதுகாப்பு உறுதி திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் ஏராளமானோர் இலவச ரேஷன் பொருட்களை வாங்கி வருகின்றனர். அவர்களுக்குத்தான் அந்த பொருட்கள் செல்கிறதா என்பதை உறுதி செய்ய சுய விவரத்தை EKYC மூலம் மார்ச் மாதம் 31ஆம் தேதிக்குள் அப்டேட் செய்ய அரசு கெடு விடுத்துள்ளது. ஆனால் இதுவரை 70 லட்சம் பேர் அப்டேட் செய்யவில்லை. அவர்கள் அதை செய்யவில்லையேல் ரேஷன் அட்டைகள் ரத்தாகும் என தகவல். கோவை பூ மார்க்கெட் அருகில் இருக்கும் ராமலிங்க சௌடேஸ்வரி கூட்டுறவு சொசைட்டியில் 7 ரேஷன் கடைகள் உள்ளன. அதில் 24, 25 ரேஷன் கடைகளுக்கு இடைப்பட்ட இடத்தில் பொதுமக்களுக்கு இடைஞ்சல் செய்யும் விதமாக ரோடு ஓரங்களில் உள்ள மரக்கிளைகளை ஒடித்து அதை மரத்தூளாக்க பணி இன்று காலை 9:30 மணிக்கு நடந்தது. 2 கடைகளிலும் ரேஷன் வாங்கி வெளியே வருபவர்களுக்கு இடைஞ்சலாகவும் பொதுமக்களுக்கு இடைஞ்சலாகவும் மரத்தூள்கள் மாசு ஏற்பட்டு காற்றில் பறந்தது. இதனால் பொதுமக்கள் முணுமுணுத்துக் கொண்டு வெளியேறினர். மதியம் 1 மணிக்கு மேல் இந்த கட் செய்யும் பணியை செய்தால் பொதுமக்கள் நடமாட்டம் இருக்காது, யாருக்கும் இடைஞ்சல் இருக்காது. மாநகராட்சி ஒப்பந்ததாரர் சிவலிங்கம் என்பவர் மாநகராட்சி ஒப்பந்த பணியை பொதுமக்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் செய்தால் நல்லது என்று பொதுமக்கள் கூறினர். ஒப்பந்ததாரர்கள் செய்யும் பணி பொதுமக்களுக்கு இதுபோல் இடைஞ்சல் இல்லாமல் செய்ய மாநகராட்சி அறிவுறுத்த வேண்டும் என பொதுமக்கள் கேட்டுக்கொள்கின்றனர். முதல்வர் MK ஸ்டாலின் பிறந்தநாள் விழா தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கும் சாத்தூர் முதல்வரின் பிறந்தநாள் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அப்போது சாத்தூர் நகர திமுக சார்பில் அங்கு இருக்கும் சாமானிய மக்களுக்கு அசைவ உணவை அள்ளி வழங்கும் காட்சியை காண்கிறீர்கள். தமிழகத்தில் நேற்று 23 மணி நேரம் தென் மாவட்டங்களில் மழை பெய்துள்ளது. வரும் 9ஆம் தேதி வரை தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை காணப்படும். அடுத்த 4 நாட்களுக்கு தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி பகுதியை சேர்ந்த அரசு பள்ளியில் +1 படிக்கும் மாணவர்கள் சிலர் தியாகராசன பள்ளி கிராமத்தில் கஞ்சா போதையில் அட்டகாசம் செய்து கொண்டிருந்தனர். இதை அறிந்த பொதுமக்கள் அவர்களை அங்கிருந்து அடித்து விரட்டினார்கள். கோவை மாநகரை காத்தருளும் கோணியம்மன் தேர் திருவிழா நாளை மதியம் 2 மணிக்கு மேல் கோவை மாவட்ட கலெக்டர் பவன்குமார் தலைமையில் தேர் வடத்தை தொட்டு கொடுத்தவுடன் பக்த கோடிகள் அனைவரும் தேரை இழுக்க தேர் நகர ஆரம்பிக்கும் நிகழ்வு நடைபெறும். கிரிப்டோ கரன்சி ரகங்களை கொண்ட புதிய நிதி அமைப்பு உருவாக்கப்படும் என்ற அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்ததால் பிட்காயின் மதிப்பு 30% உயர்ந்து $1,00,000 கடந்துள்ளது. இது அமெரிக்க டாலரை கடந்து பிட்காயின் உயர்ந்துள்ளது. மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7907789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.